வெல்கம் டு தமிழ்நாடு சேனல். இன்னைக்கு நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா டிவிகே கேம்பெயின் நாமக்கல்ல நடந்துச்சு இல்லையா, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸையும் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். ஒரு சில பேரை தவிர இப்போ தளபதியை மட்டும்தான் அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி எவ்ரி வீக் சாட்டர்டே ஆச்சுன்னா எல்லாருடைய ஐஸும் டிவி மேலே தான் இருக்குது. தளபதி என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் எனக்குமே அப்படி தான் இருக்குது. ஸோ என்ன காரணம்னா அவரு மட்டும்தான் நம்மள ஒருத்தர் மாதிரி பேசுகிறாரு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன பேசியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்னோட ஒரு எக்ஸிட்டி, இது ஒரு முட்டை உலகம், அதை சத்துணவு இந்த உலகத்துக்கு மட்டும் கொடுக்கல, ஒரு உணர்ச்சியும் ஊட்டி வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இதை யூஸ் பண்ணாதவங்க தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஒரு சின்ன குழந்தை ஒரு வேஷம் போட்டால் கூட இந்த ஒரு இதை பற்றி பேச வச்சுருவாங்க கம்பீரமாக. ஆக்சுவலாக இது நான் ரொம்ப நாளாக பாரதியார்கள் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது நாமக்கல் கவிஞர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இதுவுமே ஒரு பாயிண்ட்டையுமே அவர் எடுத்து வச்சார். ஆளுங்கட்சியினர் அவங்க என்னென்னலாம் லிஸ்ட்டு நிறைவேற்றுறேன்னு சொன்னாங்கன்னு ஒரு புள்ளி விவரத்தோட கரெக்டாக எடுத்து வச்சார். ஸோ அது எதுவுமே அவங்க பண்ணலை அப்படிங்கிறத சொன்னாங்க. அது பண்ணாங்களா பண்ணலையான்னு போகிறத விட ஒரு புள்ளி விவரத்தோட சொன்னார். நிறைய பேர் கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை படிக்கிறாங்கன்னு. சரி, எவ்வளோ பெரிய பேச்சாளர்களும் ஒரு லா ரிலேட்டடாக இல்லை வேறு ஒரு முக்கியமான டேட் குறிப்பிட்றப்போ அது மிஸ் ஆகக்கூடாதுன்னு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஸோ அதை தான் அவரும் பண்ணியிருக்காரு. கிட்னி திருட்டு இதை பற்றி கொஞ்சம் போல்டாக அடித்து பேசியிருந்தாரு. பிஜேபியோட மறைமுகமாகவோ டைரக்டாகவோ எனக்கு கூட்டு கிடையாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொன்னார். இன்னொன்று, டிஎம்கேவை அட்டாக் பண்ணிட்டு இருப்பார் எப்பவுமே. ஸோ இப்போ ஏடிஎம்கேவையும் மறைமுகமாக சொன்னார். எம்ஜிஆர் அவர்களுடைய உண்மையான விசுவாசிகளுக்கு இந்த ஏடிஎம்கே டீம் போய் பிஜேபியோட சேர்ந்தாங்க இல்லையா, அதில் அவங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் டைமாக ஏடிஎம்கேவையும் தாக்கியிருந்தாரு. இதை மாதிரியே நல்ல மருத்துவர்கள் வேணும், இது மாதிரியே பேசிகிட்டு இருக்கானே, வேறு எதுவுமே இல்லையா, இதைத்தானே நாங்களும் சொன்னோம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. அதுதான் தளபதி பக்காவாக ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு. நாங்கள் மட்டும் என்ன செவ்வாய் கிரகத்தில் ஐடி கம்பெனி ஓப்பன் பண்ணணும்னு சொல்ல முடியும், அதே மாதிரி காற்றுல கல் விட முடியுமா, இல்லை வீட்டில் ஏரோப்ளைன் விட இப்படியா சொல்ல முடியும்? எது நடக்குதோ அதைத்தானே சொல்ல முடியும். நீங்கள் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னீங்க, பண்ணல, நான் இதை பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்னொரு கான்ஃபிடண்ட்டாக ஒரு விஷயத்த சொன்னார். என்ன ஆகிறப்போ பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துடலாம், ஒரு முடிவோடு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளை கொடுத்து முடித்தார். வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். பபாய்.